மிகவும் பிரபலமான பகவத்கீதை இறைவனின் தெய்வீக பாடலாக அமைகின்றது. இது ஒரு தனி நூல் அல்ல, மகாபாரதத்தின், அதாவது உலகில் மிகப்பெரிய நூல்களுள் ஒன்றான கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்லோகங்களை உள்ளடக்கிய பகவான் வேதவியாசரால் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக அமைகின்றது. பகவத்கீதை 6 தத்துவ நோக்குகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலாக இருப்பதுடன் வேதங்களின் இறுதிப்பகுதியான உபநிடதங்களின் சாரமாகவும் இருக்கின்றது. மகாபாரத யுத்தம் என்பது தனிப்பட்ட சொத்துரிமைக்கான யுத்தமாக இல்லாமல் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு யுத்தமாக அமைகின்றது. பிரஸ்தானத்ரயம் என்று சொல்லப்படுகின்ற 3 நூல்களான பிரம்மசூத்திரம், உபநிடதம், பகவத்கீதை என்பன ஒவ்வொரு சாதகர்களிடம் கற்று கடைபிடிக்க வேண்டிய நூல்களாக இருக்கின்றது. பகவத்கீதை ஒரு பிரபஞ்ச சாஸ்திரமாக இருக்கின்றது. இந்து என்ற சொல்லி பகவத்கீதையில் குறிப்பிடப்படவில்லை. பகவத்கீதை மம என்ற சொல்லில் ஆரம்பித்து தர்ம என்ற சொல்லில் முடிவடைகின்றது. அதாவது மம தர்ம என்பது எனது தர்மம், எமது கடமைகளை பற்றி குறிப்பிடுகின்றது. பகவத்கீதை ஜீவா ஜகத் ஈஸ்வர, அதாவது தனி மனிதன், இந்த உலகம், இறைவன் இவற்றுக்கிடையிலான தொடர்பினை தத்துவ ரீதியாக விளக்குகின்றது. பகவத்கீதை மோக்ஷ சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது எமது வரையறைகளை தாண்டி நிலைத்த ஆனந்தத்தை அனுபவிக்க உணர வழிவகுக்கின்றது. பகவத்கீதை பற்றி மகாத்மா காந்திஜி அவர்கள் குறிப்பிடும்போது, எப்பொழுதெல்லாம் மனம் குழப்பத்தில் இருக்கின்றதோ அப்பொழுது பகவத்கீதையை படிப்பதாகவும் அதில் தனக்கு தீர்வு கிடைப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். காந்திஜி மட்டுமல்லாமல் பல சுதந்திர போராட்ட வீரர்கள், சுனிதா வில்லியம்ஸ், அப்துல் கலாம் போன்ற பலர் பகவத்கீதையிலிருந்து உத்வேகம் அடைந்திருக்கின்றார்கள். நன்றி.